Hi guys, welcome to A Square channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்ன iWatch காப்பி S9 Pro Luxus Fit பிராண்ட் பேர் Black color வாட்ச் 2.19 inch large screen ரொம்ப பெருசா இருக்கும் வாட்ச். 1000 rupees வாங்குனேன். இதில் பார்த்தீங்கன்னா பெட் சைட் லேம்ப்பு, சிரி, ஹார்ட் ரேட்டு, ஆஃப் ஸ்க்ரீன் பாயிண்டர், பிடி கால். ஸோ அவங்க தொடர்ந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வாட்ச்சு. இது வாட்ச் ஆப்ரேட் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எது படிக்கிறது தூக்கி மென்சைட் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்பு, பிளாக் கலர் ஸ்ட்ராப் நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா சார்ஜரு, இந்த வாட்ச், அப்புறம் இது சார்ஜர் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் வீடியோவில். ஃபைனல் நம்ம வாட்சுக்கு வந்தாச்சு. நல்லா பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஸ்க்ரீன் பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசு. சாங் ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆஃப் ஆன் ஆயிடுச்சு பாருங்க. வாட்ச் ஆன் ஆயிடுச்சு. டைம் இங்கே இத்தனை வால்பேப்பர் இருக்குது. எங்கடா என்னங்க இப்படி கூட மாற்றிக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இந்த வால்பேப்பருக்கு மட்டும் இப்படி மாற்றிக்கலாம். முதல்ல இந்த வால்பேப்பர் ஒழுங்கவே தெரில. பாருங்களேன், தெரியுதா? இந்த வால்பேப்பர் மட்டும் இப்படி அமுத்தினா அங்கே போயிடும் நாய், வந்து இங்கே வந்துடும். நல்லா இருக்கல, ஜாலியாக விளாட்லாம் போர் அடிச்சுன்னா. அப்புறம் வந்து இன்னொரு வால்பேப்பர் இருக்குது, நிறைய வால்பேப்பர் இருக்குது. நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம், இல்லைன்னா இது நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்க, டடி கடா இது ஒரு ஐஃபோன், இது ஐவாட்ச், அவ்வளோதான். நம்ம உள்ளே போகலாம். இப்படி பண்ணால் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து, இது பார்த்திங்கன்னா லைட்டு. பிரைட்னஸ் சூப்பராக இருக்குதா? அப்புறம் திரும்ப வெளியில் வந்துடும். பிரைட்னஸ் ஃபுல்லில் இருக்குது. நம்ம பாதி வச்சுக்கலாம். ரொம்ப கண்ணு தெரியுது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 இருக்குது. 20 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. வெளியில் மட்டும் 20 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அப்புறம் வந்து இது என்னது, இது வந்து ஸ்டைலு, என்னென்ன ஸ்டைல் இருக்குன்னு இப்படி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, கேனாட் ஆப்ரேட் வித்தவுட் ஃபோன் இருந்தால் அதை ஆப்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான் இருக்குது. நம்ம வெளியில் போயிடலாம். அப்புறம் வந்து இப்படி பண்ணால் நோ மெசேஜ்னு வருது. இது வந்து வால்பேப்பர் மாறுது. இப்படி அமுத்துனா இது இப்படி வந்துடும். இப்படி கீழே இப்படி ஸ்லிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஷன்ஸ் குட்டி ஆகிட்டே போகும். இது குட்டியாக இருக்குது. எங்கள் அம்மா இடையில பேசிட்டாங்க, ஸ்கூல் இருக்குது சீக்கிரம் வந்து படுங்கடான்னு. ஆப்ஷன்ஸ் போன தடவை ஒழுங்காகவே தெரியல, பட் இது இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆடகோக்காமக்கா. இது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், நம்மளே ஃபோனில் கனெக்ட் பண்ணால் இதில் வந்து நம்பர் போட்டுக்கலாம். இதை ஆன் பண்ணால் போயிடும். மொத்தம் எத்தனை மோட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம்.
எத்தனை ஆப்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 26 27 28 29 30 31 32 33 34 35 36 36 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் நிறையா பார்த்தோம். இது நம்ம ஒன்று ஒன்று என்னென்னு பார்க்கலாம். இது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுன்னு இது கேனாட் ஆப்ரேட் வித் ஃபோன் இருந்தால் எல்லாம் பண்ணலாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா இதில் வரும். இது வந்து மெசேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ண ஃபோனில் அந்த ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து வச்சு நீங்கள் பார்க்கலன்னா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒன்லி நோட்டிஃபிகேஷன். இது என்னது ஸ்டெப்ஸ், நம்ம எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கோன்னு காமிக்கும், எத்தனை கிலோமீட்ரு. இது வந்து ட்ராவல் பண்ணுது. இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஸ்லீப் பண்ணுறோன்னு போட்டுக்கலாம். இது என்னன்னு தெரியல. இது வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து இப்படி கையில் வாட்ச் கட்டிட்டு ஃபோன் எடுத்து இப்படி வச்சு இப்படி இந்த சைடு இப்படி செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதில் ஆன் பண்ணால் ஃபோனில் ஆன் ஆயிரும், ஃபோட்டோ எடுத்துரும். அது நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணால் எல்லாம் பண்ணலாம். மறுபடியும் வெளியில் வந்துச்சு பாரு. அப்புறம் வேறு என்ன, இது வந்து மியூசிக்கு. ஃபோன் போட்டிங்கன்னா மியூசிக் போனால் இதுக்குள்ளே போயிடும். இது கனடா. ஃபோன் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நாளைக்கு இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து எல்லா ஃபோனை வச்சு எல்லா மூடி போட்டு காமிக்கிறேன். இந்த அலாரம், நோ அலாரம் ஃபோனில் வச்சா இதில் அடிக்கும். செட்டிங்ஸில் வந்து நோ டிஸ்டர்ப். இப்போ வந்து சாக்கு லாங்குவேஜ், எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னா இங்கிலீஷு, இது ஏதோ லாங்குவேஜு. சாப்பா ஐயோ மாறிடுச்சுடா, நல்ல வேலை. இங்கிலீஷில் திருப்பி மாற்றிட்டேன், அது லாங்குவேஜுக்குள்ளே நான் போகல. அப்புறம் டைம் செட்டிங், டைம் செக் பண்ணி இப்படி மாற்றினா மாறிடும். அப்புறம் வந்து பிரைட்னஸ், அப்புறம் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். வந்து 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். சடவுன் பண்ணிக்கலாம், சடவுன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது என்ன, இந்த ஃபோனை பற்றி என்னென்ன இருக்குன்னு வந்திருக்கும். நம்மளால முடியாதுப்பா, எனக்கு வர நாளைக்கு ஸ்கூலாக நான் நைட்டை உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். இது பிரைட்னஸ். இது பார்த்திங்கன்னா க்யூஆர் கோடு, ஃபோனில் க்யூஆர் கோட் பண்ணிங்கன்னா இந்த வாட்ச் டைரெக்டாக கனெக்ட் ஆகிரும். இல்லைன்னா இந்த ஆப் ஏற்றணும். இது வந்து சவுண்ட் ஆன் பண்ணுறது. இது இது பார்த்திங்கன்னா ஒரு கேம். இந்த கேம் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். இது பார்த்திங்கன்னா டைம் வைக்கிறது. இது லாங்குவேஜு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். வந்து ரன்னிங் ரேஸ் வந்து செகண்ட்ஸ் ஆன் பண்ணால் செகண்ட்ஸ் ஓடும். ரன்னிங் ரேஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்கிப்பிங் பண்ணணும், போட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்கிப்பிங்க்கு எவ்வளோ இதுன்னு காமிக்கும். இப்படி இருந்துடலாம். இது வந்து ஹார்ட் பீட். பாருங்களா 95 இருக்குது, 94 ஏதோ ஒன்று டைமில். ஐயோ பிபி பிளட் ப்ரெஷர். பிபி 98 83 அதில் நம்மளுக்கு என்ன கணக்குன்னே தெரியல, எங்கள் அம்மாட்ட கேட்ட சொல்லுவாங்க. இது என்ன பிளட் ஆக்சிஜன்.
97 காமிக்குது, 95 மாறிடுச்சு. ஃபோன் உங்களுக்கு கிளியராகவே ஒழுகாது. ஆனால் வாட்ச் ரியலில் சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ இந்த கேமரா பிடிக்கிறக்குள்ள இப்போ தெரியுதா, ஃபோக்கஸ் வந்துடுச்சுடா. அடுத்தது பார்த்தீங்களா, இது இருந்துச்சு. ஸோ அப்போ இது வந்து வெதர் காமிக்கிறது, இது செகண்ட்ஸு, கால்குலேட்ரு, இது வந்து ஸ்டைலு என்னன்னு தெரியல. இது வந்து பெட் சைடு. உள்ளே இருக்கிற லேம்ப் வந்து ஆன் பண்ணலாமா, நான் ஆஃப்லேயே வச்சுக்கிட்டேன். இது வந்து டெல் மோட் ஆஃபில் இருக்குது. வாட்ஸ்அப் வந்து அதான் சொன்ன நோட்டிஃபிகேஷன். வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்கலன்னா இது வந்துடும். ஃபேஸ்புக் அதுவும் அப்படியே தான். இது என்னது எஸ்ன்னு இருக்கு, இது அதே மாதிரி தான், இதுவும் அதே தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுன்னு சொல்ல முடியும். எப்படி சார்ஜர் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் இருக்குல்ல, இப்படி உள்ளே போயிட்டு இப்படி சலன் பண்ணிடுங்க. ஆன் ஆயிருமா, ஆஃப் ஆயிருமா. இந்த சார்ஜர் ஹெட் இருக்குல்ல, பார்த்து நார்மல் போட்டு இங்கே 2 இது தெரியுதா, மேக்னெட் ஆட்டம். இந்த இது ரெண்டும் வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்படி ஃப்ளக் பாயிண்ட்டில் போட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை காலி. அவ்வளோதான். அது பாட்டுக்கு சார்ஜ் ஏறிடும். சார்ஜ் ஏறி முடிச்சுட்டு இப்படி இதுலேயே வரும் ஒரு எலக்ட்ரிக் சிம்பிளாட்டு, இப்படி வந்து இப்படி சுற்றும், நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நான் வாட்ச் என் கையில் போட்டு பார்த்துக்கிறேன், என் கைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மேலே போட்டுக்கணும், டாப்பில் வாட்ச் டாப்பில் போட்டுருணும். இந்த மாதிரி இருக்கிறத கீழே டாப்பில் போட்டுருணும், பாட்டமில் போட்டுருணும். இப்படி வாட்ச் அப்படி வச்சுட்டு வாட்சை திருப்பி இந்த உங்களுக்கு ஃபிட்டாகிற ஹோல்குள்ளே இப்படி போட்டிங்கன்னா ஃபிட் ஆயிருமா. இது வந்து அவ்வளோதான், வாட்ச் போட்டாச்சு. என் கைக்கு இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணுறேன். பாருங்க ஆயிடுச்சு. இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா காய்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஃபோன் வந்து எப்படி இது கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 2 ways இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. டாட்டா.